நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஸ்பெஷலான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் பிரியாணி மசாலா நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி செய்யற ரெசிபியோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஜார்ல ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் 100 கிராம், ஒரு 5-6 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கழுவி வச்சிருக்க மட்டன் கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு எல்லாம் சேர்த்து 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் பிரியாணிக்கு எப்பவுமே ஜீரக சம்பா அரிசி தாங்க போடுவேன். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்மதி அரிசி பிடிக்கும்னா அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லாவே அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இதே மாதிரி வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வேறு ஸ்டைலில் செஞ்சுருக்க பிரியாணி ரெசிபீஸும் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டாச்சு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த ஜாதி பத்திரி, கல்பாசி எல்லாத்துலேயும் ஒன்று போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுதான் இதில் மெயின் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நல்ல பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மொத்தத்துக்கே ஒரு கப்பு சின்ன வெங்காயமும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஒரு 4 தக்காளியை கழுவி வச்சு அதை அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை வாசனை போன பிறகு நல்லா வதக்கி விட்ட பிறகு இந்த தக்காளி விழுதை சேர்த்துருங்க. தக்காளி விழுதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணின புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷலான மசாலா ஒன்று ரெடி பண்ணுவேன், பிரியாணி மசாலா. இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்து இன்னைக்கு ப்ரிப்பேர் நடக்குதுங்க. இன்னைக்கு திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் என்னோட ஸ்டைலில். ஓகே, சூப்பராக வேக வச்ச மட்டனை இப்போ மசாலாவோட சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி 1 பங்குன்னா 2 பங்கு தண்ணின்ற கணக்குக்கு தண்ணியும் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் கணக்காக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உப்பு பார்த்து திட்டம் பார்த்துட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதும் ஊற வச்ச அரிசியையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியும் அரிசியும் கலந்து வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி கீ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தம் போட்டிங்கன்னா பிரியாணி அரிசி வந்து அப்படியே சாதம் உதிரியாக நல்லா அழகாக அருமையாக வரும். இப்போ தம் போட்டுடலாம். பாத்திரத்தை மேலே வச்சுட்டு கீழே வந்து ஒரு வேஸ்ட் தவாவை, நல்லா சூடான தவாவை வச்சிடலாம். தவா வச்சுட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரத்துக்கு மேலே ஒரு நல்ல வெயிட் ஒன்று வச்சுருங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லாவே வெந்து எல்லாமே பொல பொலன்னு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மணக்க சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே பக்குவமாக வந்திருக்கு. நான் சொல்கிற இதே மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணினா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட. ஒருவேளை உங்களுக்கு திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி செய்யணும்னு நினச்சா நீங்கள் மட்டனை வேக வைக்கிற மாதிரி வேக வைக்காமல முதல்லையே நீங்கள் எல்லாம் வெங்காயம் தக்காளி மசாலா வதக்கும் போதே சிக்கனையும் டைரெக்டாக போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கு சிக்கன் கூடவே கொஞ்சமாக நம்ம மட்டனுக்கு எப்படி ஊற வச்சோமோ அதே மாதிரி கொஞ்சமாக மசாலா போட்டு ஊற வச்சுக்கோங்க. பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு, வெள்ளரிக்காய் பச்சடி, ஊறுகாய் எல்லாமையா. ஸோ ஹோம்மேட் மாங்காய் ஊறுகாய். ஓகே ஓகே, சாப்பிடலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எப்படி இருக்கு சாப்பாடு? பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பர்ஃபெக்ட்.